நல்ல மழையில் சங்குப்பூ பறிக்க போகிறோம். இதில் இந்த குருவிங்களும் இருக்குது. சங்குப்பூ பறிச்சாச்சு. செடியில் இருந்த மொத்த சங்குப்பூவும் பறிச்சாச்சு. இந்த காம்பு மட்டும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த பூவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இது எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு இது குடிக்க போகிறோம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு சில பேர் இந்த பூவை சாமிக்கும் வைப்பாங்க. ஆனால் நம்ம சாமிக்கு சாமந்தி பூ வாங்கிட்டு இந்த பூ வந்து நம்ம உடம்புக்கு நல்லதுனால இதை நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட போகிறோம். இது அவ்வளோ பெனிஃபிட்டு. வாங்க நம்ம இன்றைக்கி கொதிக்க வச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த பூவை காம்பு தனியாக எடுத்தாச்சு, பூ தனியாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த பூவை லைட்டாக அலசிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் இருந்த டஸ்ட்டு பார்ட்டிகள்லாம் அலசி எடுத்தாச்சு. இந்த பூவை தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் அப்படியே போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் மக்களே, இது கொதித்து முடிச்சிச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதான். சும்மாவும் குடிக்கலாம். வேறு எதாவது ஃப்ளேவர், இந்த கலர் ஃப்ளேவர் வேணுனாலும் ஃப்ளேவராகவும் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி இல்லை வேறு எதுனா ஃப்ளேவர் தேவைப்பட்டதுன்னா ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இதில் குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். ஒரு 4 வயசு இல்லை 5 வயசு குழந்தைக்கு கொடுக்கலாம். கொடுக்கும்போது தேன் கலந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். வடிகட்டி தேன் கலந்து கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். சங்குப்பூ கஷாயம் ரெடி. அப்படியே பருக வேண்டியதான். தேன் கலந்தாச்சு. இது யார் வேணாலும் குடிக்கலாம்.